கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 100%, அதாவது 100 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. அப்சைட்லே போனாலும், அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. அந்த கேப் அப் வந்து அதால் தக்க வச்சுக்க முடியல. ஸோ தக்க வச்சுக்க முடியாமல் அங்கேருந்து என்னாச்சு, ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அகைன் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே பேங்க் நிஃப்டியிலையும் நடந்திருக்கு. ஸோ ஒரு கேப் அப், ஆனாலும் அந்த கேப் அப்பை தக்க வைக்க முடியாமல் என்ன இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ இது ஒரு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நமக்கு இதோட டார்கெட் என்ன கொடுத்துருக்கோம்னா 58,000 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை நேற்று பார்த்துடலாம், அதாவது இன்றைக்கி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். ஓகே, ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த டார்கெட்டை, செகண்ட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து முடிஞ்சு, செகண்ட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஆனாலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதில் நியூ என்ட்ரி கிடையாது. ஓகே, ப்ராஃபிட் நீங்கள் யாராவது அதாவது ஜியோ ஃபினான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது இந்த 220 இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ஷியலாக கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஎஸ்யூ இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு, அப்போ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு இப்போ கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட், நம்ம சொன்ன மாதிரியே ரீடெஸ்ட் வந்துட்டு இப்போ அகைன் அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் எனக்கு, அதாவது எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். இந்த 584 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 717 வரைக்கும் இதோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 831. அகைன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் அதை நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸ். நேற்று மட்டுமே ஒரு 8% வந்து அப்சைடில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்ன இருக்குது, உடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ கூட என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, ஒரு 8% அப்சைடில் போனதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லை கூட எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கொடுத்தது கரெக்டாக இந்த ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதோட ஆல் டைம் ஹை என்ன, அதாவது ப்ரீவியஸ் ஹை என்ன பண்ணலாம், நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மணப்புரம். ஸோ மணப்புரம் பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக் தான். ஒரு 7% வந்து அப்சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நேற்றே. ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரீவியஸ் ஹையோட விக் இருக்குது, அந்த விக்கையும் பிரேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக இன்றைக்கி நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட டார்கெட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கட்டும். செகண்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டு நீங்கள் டார்கெட்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக் தான் ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஆனாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரியே இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ சொன்னதுக்கான ரீசன் உங்களுக்கு இந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்சைடில் போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு
லாங் ரிஜெக்ஷன், ஸ்ட்ராங்கான ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே டவுன் சைடில் கூட வரலாம். ஸோ டவுன் சைடில் வந்துட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகலாம். இந்த ரீசனுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இல்லை அப்படின்னாலும் கூட அப் சைடில் இப்படியே கூட போகலாம். அப்படி போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸில் இந்த 9607க்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஸோ அதாவது ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை அதாவது ஒரு இந்த இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில்னால் ஒரு கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் எது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இருக்குது இந்த கேண்டிலோட ஓப்பன் எது. ஸோ இந்த இதுதான், இந்த 9398 தான் ஓப்பன். ஸோ க்ளோஸ் எது, இது 9789 க்ளோஸ். ஓகே, ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கேண்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் அந்த கேண்டிலோட பாடியும் அதோட க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வெளியில் இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம இன்னொரு விஷயத்தை எப்படி பார்க்கலான்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பெல், பிஹெச்எல். இந்த பிஹெச்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சைடில் ஒரு 2 days அப்படி போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே இறங்கிட்டு இப்போ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகுது. ஸோ இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ பை பண்ணலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுக்கலாம். ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கவங்க நீங்கள் இப்போ கூட ரீஅக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேஐசி வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக் தான். ஸோ நேற்று நம்மளோட டாப் கெய்னரில் ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ஹோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மைல்டான ஒரு ரிஜெக்ஷனே இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தெரியுது, அவ்வளோதான். பெரிய லெவலில் ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சைடில் போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஏன் இப்போது திடீர்னு ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நியூஸும் இருக்குது. இந்த ஜிங்கோட விலை வந்து உங்களுக்கு ஏறி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இது ரிலேட்டிவான கம்பெனியோட ரெவென்யூ அதிகமாகும். ஸோ அந்த ரீசன்னால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நெக்ஸ்ட்டு என்ட்ரி நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 588 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 743. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் விக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்க இந்த டார்கெட் எல்லாமே வீக்லியில். ஸோ வீக்லி க்ளோஸை பார்த்து நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்கேன். நியூ என்ட்ரி கூட இப்போ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் சொல்லியிருந்தேன், இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் ஒரு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கூட அதை பார்த்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் வந்து ஒரு சேனலில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, பிஎஃப்சி. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் அந்த கேண்டில் வந்து வெளியில் வரலை. ஸோ பாதியில் தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு, பாதி உள்ளேயும் பாதி வெளியேயும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஓப்பனும் க்ளோஸும் வெளியில் வரும். ஒரு கேண்டிலோட ஃபுல் பாடியும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியில் இருக்கணும். ஸோ அப்போ தான் இதை வந்து நம்ம ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ ஒரு லாங் ஜம்பில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு இலக்கு இருக்குது, அதை வந்து 2 காலும் வெளியில் இருக்கணும் இல்லையா.
ஸோ ஒரு கால் அந்த கோட்டுக்கு உள்ளேயும் ஒரு கால் வெளியில் இருந்தாலும் நம்ம என்ன ஆகும், எந்த கால் முன்னாடி இருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியிலேயே ஃபுல் பாடியும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பிரேக்கை வந்து ஒரு தடையை வந்து முழுசாக தாண்டுற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட ஃபஸ்ட் டைம் என்ன ஆயிருக்குன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ சேனலை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே பாருங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி ப்ராப்பர் பிரேக் அவுட், அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வெளியில் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயே வைக்கலாம். இந்த 400 உங்களுக்கு 400ன்றது எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 458 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் 517, தேர்டு 573. இதுதான் இந்த ஆல் டைம் ஹை, அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு பந்தன் பேங்க். இந்த பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு மைனர் ட்ரெண்டுன்னு சொல்லணும். நான் வீக்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம அந்த சேனலை வந்து ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்கலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை வந்து அது எங்கேயோ இருக்குது. ஸோ இது வந்து மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணியிருக்கு. இதுவும் உங்களுக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த ரீசன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வீக்லியில் பார்க்கும்போது ஒரு கப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வேறு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேங்கிங் செக்டாரில் இருக்க ப்ரைவேட் பேங்கிங்கில் இருக்க செக்டாரும் வந்து நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரீசன்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ டெய்லி நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோட எஸ்எல் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பந்தன் பேங்கோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த லோவெலாம் நம்ம வச்சுக்கலாம். இந்த 164 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 211 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் 253. ஸோ இந்த 2 டார்கெட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்னும் ஹைலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்குருவோம். நெக்ஸ்ட்டு ஹியூண்டாய். இந்த ஹியூண்டாய் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஐபிஓ ப்ரைஸை வந்து இப்போ என்ன இருக்குது, பிரேக் பண்ணி அப் சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே இது வந்து ஒரு 4 டைம் என்ன ஆயிருக்கு, இந்த ஒரே ப்ரைஸ்லேயே வந்து டச் பண்ணிவிட்டு, அதாவது ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, என்ட்ரின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1791 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2250 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் ஐஆர்டிஏ. ஸோ இந்த ஐஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாலிங் விஜில் தான் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஆல் டைம் ஹைலேருந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து இந்த ஃபாலிங் விஜோட சேனலை ஃபஸ்ட் டைம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வீக்லியில் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட என்ட்ரி எங்கே, எஸ்எல் எங்கே அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த 180க்கு, அதாவது 180 இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில், இன்னொரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வருது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு கீழே நீங்கள் என்ட்ரி, அதாவது எஸ்எல் வந்து வச்சுக்கலாம். 169 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு வெறித்தனமாக ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 231, செகண்ட் டார்கெட் 261, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 299. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட ஸ்டாக் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம டாக்டர் ரெட்டி அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறலாம். இந்த டாக்டர் ரெட்டி வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். கரெக்டாக நம்ம வந்து கொடுத்து 2 நாள் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த டைமில் நம்ம கொடுத்தோம் 2 நாள் முன்னாடி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, இதை இப்போ அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு, வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது அப்சைடில் போயிடுச்சு. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக்கு வந்து இந்த ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே நம்ம இந்த ஸ்டாக்கில் இப்போ என்ட்ரு ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இந்த 1412க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு என்ட்ரியை நம்ம எடுக்கலாம். இன்னொன்று, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னொரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாக்கை நான் வந்து சர்ச் பண்ணேன், சர்ச்சிங்லேயே வரவே இல்லை. இந்த சமான்லால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்த பார்த்துருக்கோம். பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு சொல்லி ஒரு 4-5 ஸ்டாக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கில் ஏதாவது பிரேக் அவுட் ஆகிருந்தால் அதையும் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு மட்டும் கொடுக்காம, ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுத்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா நம்ம ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் அதை வாட்ச் பண்ணுறோம். அது டார்கெட் ஹிட் பண்ணாலும் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். எஸ்எல் ஹிட் பண்ணாலும் நம்ம அதையும் கண்டிப்பாக சொல்லுவோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.